நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நித்திய கல்யாணி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெள்ளை கலரு. இந்த நித்திய கல்யாணி பூ பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பார்த்தீங்கன்னாக்கா சக்தி வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பூவை எடுத்து அதாவது இந்த பூவை இது பறிச்சுக்கணும் பாருங்கள். இப்படி பறிச்சுக்கணும். இது பறித்து ஒரு 15 பூவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி, இந்த புற்றுநோய் உள்ளவங்க, அதாவது கேன்சர் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் மருந்து மாத்திரையில் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, டார்கெட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த 1 டம்ளர் நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கீங்கல்ல அந்த கஷாயத்தை வந்து அரை டம்ளராக தினமும் காலையில் அரை டம்ளர், சாயந்தரம் அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படி சொன்னால் இந்த புற்றுநோய் செல்லுகளுக்கு ஒரு துணை மருந்தாக இது நல்லா வேலை செய்யுங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க இதனுடைய வேரை வந்து கரிஞ்சீரகம் போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள் வரும். இன்சுலின், அதாவது கணையம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமரம் தான் இந்த நித்திய கல்யாணி, அதாவது வெள்ளை நித்திய கல்யாணி. இன்னொரு கலர் இருக்குது, அதுவும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி பாருங்கள், ரத்தம் தூய்மையாகும். ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத செல்கள் வந்து வெளியேறுங்க கழிவுகள் மூலமாக. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பதிவு. இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இல்லைனா மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் கேட்டு பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.